பட்டினியால் இங்கு வாழவில்லை என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த இவ்வாறான சமைத்த உணவுகள் வழங்கும் வெளிநாட்டு அன்பர்கள் இங்கு உள்ளவர்கள் ஊடாக வழங்குவதால் அவர்களுக்குரிய பட்டினி என்பது இப்போது தடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். இங்கு போதைப்பொருள் பாவனை என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. போதைப் பொருள் பாவிக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் உண்மையில் பசித்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அவர்களுக்கும் நாம் ஒரு இடத்தை காட்டுவதோடு கோயில் என்பது வெறும் கட்டடமாக அமையாமல் மக்களுக்கான ஒரு ஒரு சேவையாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் உண்மை வெளிநாட்டவர்கள் இந்த விடயத்தில் முன்னுரிமைப்படுத்தி அதுவும் ஒரு நகரின் மத்தியிலே வாழ்வது என்பது மிகவும் நிறைவேற்றத்தக்கது. ஆலயத்தில் பல்வேறு கட்டுமானங்கள் இருந்தாலும் கூட உண்மையிலே அடியார்களுக்கும் திருப்போருக்கும் சேவை வழங்கும் நோக்குடன் இந்த ஆரம்பிக்கப்பட்ட விடயமானது மிகவும் நிறைவேற்றத்தக்கது. அந்த அடிப்படையில் இது தொடர்ந்து இடைவிடாது இயங்கி பசுத்திருப்போருக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாற இறைவனை வேண்டி எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு தங்கள் தலைமைக்கு நன்றி நன்றி வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு அனைவர் வாழ்விலும் சுபிசமான ஆண்டாக அமைய அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே இவ்வாறான ஒரு சிறந்த இந்த மண்டபம் எங்களது கிராமத்தில் அமைய பெற்றிருப்பது ஒரு வரமே. எவரும் பசித்திருத்தல் ஆகாது என்ற ஒரு கருப்பொருளிலே ஆலயங்களுமே கிராமங்கள் கூறியது போல ஆலயங்களில் மண்டபம் கட்டடங்கள் சிலைகள் மட்டுமே இருக்காமல் இவ்வாறான மடங்கள் மூலமும் அனைவரது மனங்களை முறையை செய்யலாம். எனவே உண்மையிலே சிறந்த ஒரு நிகழ்வு இன்றைய இந்த 2026ஆம் ஆண்டின் முதலாவது நாளிலே இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு கட்டிடத்தினை அமைத்து பல லட்சம் மக்களுக்கான இந்த உணவுகளை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்ற அந்த அமைப்பினருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் எனது மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த அமைப்பினருடன் ஒத்துழைப்பு செய்து இந்த மண்டபத்திலே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அயல் கிராமங்கள் இருக்கிறீர்கள். கனகாம்பியகுளம், தொண்டமாநகர், ஆனந்தபுரம், ஏனைய கிராமங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். உண்மையை அனைவருக்குமே சிறப்பாக இது பயன்படும் என்று நினைக்கிறேன். உண்மையை எனது கிராமத்திலே ஒரு மண்டபம் அமைய பெற்றிருப்பது சிறப்பான ஒரு விஷயம். எனவே அனைவரும் ஒத்துழைப்புடன் இந்த அமைப்பினருடன் ஒத்துழைப்பு செய்து நீண்ட காலத்திற்கு இந்த கட்டிடத்திலே தங்களது சேவைகள் இடம்பெற வேண்டும். எனவே அதற்கு அனைத்து மக்களது ஒத்துழைப்புமே மிக முக்கியம். உண்மையிலே இந்த நடைபெற்ற இந்த வெள்ள அனர்த்தத்தின் போதும் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமைத்த உணவுகளை வழங்கி அந்த மக்களுக்கு தங்களது ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தார்கள். எனவே அந்த சமைத்த உணவு என்பது ஒருவேளை சாப்பாட்டுக்கு சில நேரம் கஷ்டப்படுகின்ற மக்களும் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். எனவே இந்த நிகழ்விலே என்னையும் அழைப்பு சிறப்பித்தமைக்கு நிகழ்வின் தலைமைக்கும் நன்றி கூறி இந்த ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் இந்த மண்டபத்தினை அமைப்பதற்கு பெரும் பங்காற்றிய அந்த குடும்ப உறவுகள் மற்றும் அமரத்துவம் அடைந்த அன்னார்களது நினைவுகளிலே இந்த அவர்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு இந்த மண்டபம் சிறந்தவங்க இந்த நல்வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி கூறி அடுத்து ஆனந்தபுரம் கிராம அலுவலர் திரு மகாமல் அவர்களை சிறு குறிப்பு வழங்குமாறு வாழ்வு கேட்டுள்ளோம். அனைவருக்கும் புதிய ஆண்டிலே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்வானது நாம் செய்த தானங்களிலே மிகவும் சிறந்த நன்மையாக அதுவும் உண்மையிலே மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற தானம் தான் தானமாகவே. இந்த வகையிலே உண்மையிலே இந்த கிராமங்களில் உள்ள கொண்டேற உணவு கூட வசதி இல்லாத கூட இவ்வளவு தரம் இருக்கு. ஆகவே அப்படியானவர்கள் இந்த அருளவும் தொகையை உண்மையில பயன்படுத்தலாம். இருந்தால் மக்கள் எப்படியால பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமப்படுகிறோம். ஆனால் கௌரவம் கொண்ட சிலவர்கள் யோசிக்கிறோம். ஆனால் சாப்பாடுங்கிறது கௌரவத்திலே நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் பசித்த நிச்சயமாக சாப்பிட வேண்டும். அந்த வகையிலே இந்த அருளவு இந்த நிலையத்தை உருவாக்கி
அடிப்படையில் வார்த்தைகளை தெரிவித்து விரைவில் நன்றி. படித்து கொண்டு 2026ஆம் ஆண்டிலே இப்படியே ஒரு நிகழ்வை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு எல்லோருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமைந்து நலமுடனும் வளமுடனும் வாழ பிரார்த்தித்துக் கொண்டு இந்த மாவட்டத்திலே 78ஆம் ஆண்டு நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே ஒரு அறநிலையம் ஆரம்பிக்க இங்கே வந்திருந்தோம். அன்றைய காலத்திலே இருந்து இன்று வரையும் இயன்ற வரையிலே இந்த சமய சமூக பணிகளில் ஈடுபட்டு வருவது வழக்கம். ஆனால் எங்கள் மாவட்டத்தில் முறையான சரியான அமைப்புகள் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய சிறப்பு வெளி மாவட்டங்களே தெரிவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு புதிய காலத்திலே 2000ஆம் ஆண்டு இந்த மாவட்டத்தில் மலேரியா இல்லாத மாவட்டமாக இலங்கையிலே பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. போர்க்கால சூழல், மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்த காலங்கள், அந்த நேரத்திலே செயலாற்றியவர்கள் அப்படி செயலாற்றி இருந்தார்கள், எங்களுக்கு வழிகாட்டி இருந்தார்கள். நாளைக்கு போகக்கூடாது மலேரியா வரும் என்று சொன்ன காலத்திலே அந்த மலேரியா இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாம பல அமைப்புகள் இந்த மாவட்டத்திலே அணிகலனாக செயல்படுகின்றார்கள். இந்த மாவட்டத்துடைய பெருமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இது ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், உண்மையிலே பசித்தவர்களுக்கு உணவளித்த மாவட்டம் எங்கள் மாவட்டம், வந்தவருக்கு வாழ்வளித்த மாவட்டம் எங்கள் மாவட்டம். ஆனால் எங்கள் மாவட்டத்திலே பசியோடு பட்டியோடு இருப்பவர்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லை. உண்மையிலேயே நான் சொல்ல போனால், நாங்கள் ஆதிவாசி விளையாட்டு மன்றத்திலேயே நாங்கள் அமைப்பே இருக்கின்றோம். நாங்கள் எங்கள் சக்தியிடம் வேண்டிக் கொள்வது என்னென்று சொன்னால், நீங்கள் உங்கள் அண்மையிலே இருக்கின்றவர்கள் யாராவது பசியோடு பட்டினியோடு இருந்தால் உடனடியாக எங்களுக்கு தெரிவிங்கள். யாரும் இந்த மாவட்டத்திலே பட்டினியோடு பசியோடு இருக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த மாவட்டத்தினுடைய நலன் கருதி, இந்த மக்களுடைய நலன் கருதி, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய இந்த நிகழ்வை இந்த மண்ணுக்காக ஈந்து அளித்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம், நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு நல்ல காரியங்கள் யாருடைய உள்ளத்திலும் வருவதில்லை. தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காகவும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் பல அமைப்புகள் நாங்கள் இது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்தவனுடைய உள்ள பசியை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது, இந்த நிலையமானது என்றும் வளர்ந்து இந்த மக்களுடைய பசி போக்கி இந்த மாவட்டத்தினுடைய வர்ண துணியை நீக்கி அவருடைய உள்ளத்தை உளமாக்கி வளமாக்கி நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலே நாங்கள் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று இந்த மாவட்டத்துடைய பெருமையை உலகம் எல்லாம் தலைப்பார்கள் தெரியும். அண்மையிலே அக்கட்சியிலே இடத்திலே மதிய உணவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் 2 மணியிலிருந்து 12 மணி 12 மணியிலிருந்து 2 மணி மட்டும்தான். அது குறுகிய காலத்தில் அது இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பிரதமர் தொடரப் போகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படக்கூடாது. அது எங்களுடைய ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு கையிலும் இருக்கின்றனர். இதை ஆரம்பித்து வைத்தார்கள், அதை செயல்படுத்தி வைத்தார்கள். இதற்காக நாங்கள் கை கொடுத்து தொடர்ந்து இது மக்களின் இன்னல் நீக்க உதவ வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அண்மையில் அது தொடர்பான உடன்படிக்கை நிறைவேறும் என்பதுதான் எனக்கு தெரியும். நான் உண்மையிலே அங்கே அவர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். ஏனெனில் இந்த மாவட்டம், இந்த வன்னி பெருநில பரப்பு நீண்ட காலமாக சொல்ல முடியாத இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளான ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தை பற்றி கதைகளாக இருந்தால் நிறைய கதைக்கலாம். நான் உண்மையில் 42 வருடங்களாக இந்த மாவட்டத்தில் காட்சியற்ற ஒரு உத்தியோகம் பார்க்குற ஒரு ஆரம்பித்து நான் உண்மை பெருமைப்படுறேன். ஏனெனில் இந்த 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஆனரவு பாதை
தடைப்படுமாக இருந்தால் இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு செயற்பாடுகளும் இயங்க முடியாத ஒரு துர்க்காட்சி நிலை அப்போது இருந்தது. யாரும் இதை மரத்துரைக்க இயலாது. ஏன்னா அந்த காலத்தில் இங்கே கடமை புரிந்தவர்கள் ரீதியில் ஆனால் பாதை கூட்டினால் இங்கே இருக்கிற பாடசாலைகளோ வங்கிகளோ வைத்தியசாலைகளோ இயக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கிறது. ஆனால் அந்த நிலை இன்று பரிணாம வளர்ச்சி கண்டு எங்களோட மாவட்டத்தில் எங்களோட பிரதேசத்தில் சகல உத்தியோகத்துக்கு சகல பதவிகளுக்கு சகல கடமைகளை நிறைவு செய்யக்கூடிய அனைத்து கல்விமான்கள் வைத்தியராக இருக்கலாம், நீதிவான்களாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு வடக்கு மாகாண சபை கணக்காளராக இருப்பவர் இந்த பிரதேசத்தில் புறப்படமாக ஜெயராஜ் என்ற ஒருவர் தான் வடமாகாணத்தில் சீர்திருத்த கவனமாக இருக்கிறார். இந்த மாவட்டத்தில் அரசியல் அதிபர்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல நீதிவான்கள், அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலர்கள், பல்வேறுபட்ட தொழில்நுட்பம் இந்த வன்னி பிரதேசங்களில் இருந்து நாங்கள் சுய நிறைவு பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றோம். இருந்தும் இது ஒரு பாதிக்கப்பட்ட பிரதேச மட்ட ரீதியில் உண்மையில் இங்கே இருக்கின்ற இந்த சிறார்களுக்கு இலவச மதிய உணவு கொடுப்பது தொடர்பாக உண்மையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்கள் கூறியது போன்று எக்கச்சியில் ஒரு சும்மா உணவு கொண்டு 11 மணிக்கு 12 ஒரு டைம் ஒன்று போட்டிருந்தது. அதனால் இந்த ஒப்பந்தம் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றும் போது சொன்னால் அது இடையில் தோல்வி கண்டது. ஏனென்றால் அதை செயற்படுவதில் அதில் நலன் கொள்வது உண்மையில் எங்களை போல ஆக்கள் கூட அதில் போய் சாப்பிட்ற நிலைப்பாடு உண்மையில இருந்தது. அது உண்மையில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயற்பாடு. ஏனெனில் நாங்கள் இவ்வாறான ஒரு புனித பணியை செய்ய துவங்கியது இந்த புலம்பியர் உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள் அவர்கள் நாங்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் உண்மையில் நான் மனமாற வாழ்க்கை அனுப்பியிருந்தனால் இந்த பிரதேசத்துக்கு தேவையான நல்ல விடயங்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த விடயம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அறநிலை பாடசாலை மாணவர்களுக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறான மாணவர்களுக்கு, வறியவர்களுக்கு, இந்த பிரதேச மட்டத்தில் எங்களுடைய கிராம உத்தியோகர்களால் உறுதிப்படுத்தப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பலன் சென்றடைய வேண்டும். உண்மையில் ஒரு நேரம் சரியான ஓசாக்கு உண்ண முடியாத எத்தனையோ பேர் மாணவர்கள் பசியோடு பாடசாலைக்கு செல்கின்ற, டியூஷனுக்கு செல்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கின்றது. அந்த வகையில் சரியான ஆட்களை இனங்கண்டு சரியானவர்களுக்கு இந்த நிலையத்தில் இருந்து சரியான பணி பயன் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நிகழ்வை செய்ய ஆரம்பித்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த நிலையம் விமர்சனையோடு மிகவும் சிறப்பாக இயக்க வேண்டும் என வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நான்
எல்லோருக்கும் பொதுவான கடவுளுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய இதயங்கரிந்த நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த அமரர்களான சின்னையா நடராசா மற்றும் பொன்னையா ராமநாதன் கமலேஸ்வரி ஆகியோரின் புதல்வர்களான நடராசா குமணன் மற்றும் ராமநாதன் ராஜேயன் அவர்களையும் இந்த ஒரு அருணவு சோலை அவர்களுக்கான எண்ணக்கருவை ஏற்படுத்திய அவர்களுக்கு இந்த வேளையிலே எங்களுடைய அறிவர்கள் சார்பான நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து அரசு சார்பற்ற மற்றும் மக்கள் அனைவருக்கும் நிகழ்வின் ஏற்பாடு குழு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அனைவரும் அமைதியாக அதே இடத்தில் அமர்ந்து அங்கே உணவு பரிமாறுவார்கள். எனவே அனைவரும் அமைதியாக இருந்து உணவினை பெற்று வசித்து செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.